எதுக்காக வந்தீங்க? கால் வலிக்கா? எதுக்காக வந்தீங்க? கால் வலிக்கு வந்தாங்க. கால் வலிங்க ஃபஸ்ட்டு மோசம் போக முடியாது, மறுபடியும் எந்திரிச்சு நடக்க முடியாது, கால் ரொம்ப வலியாக இருந்தது, மறுபடியும் எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ வந்துங்க நான் இப்போ ஆயில்மெண்ட்டு சொட்டு வந்து இதை கொடுத்தோன்னே இது சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. இப்போ 2 வேட்டி சாப்பிட்டோன்னா இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குதுங்க. கால் வலி, கை வலி, எந்த மடுப்புகள் இப்போல்லாம் சமகால் போட்டு போடுறேங்க. மறுபடியும் சமகால் போட்டு மறுபடியும் சாப்பிட்றது கூட சமகால் போட்டு போடுறேங்க. முதல்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சமகால் போட முடியும், சேரதான் போட்டு போட முடியுங்க. இவ்வளோ கஷ்டம் இருந்தது. இங்கே ஆயில்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சொட்டு மருந்து எடுத்தோன்னா நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உடம்பு நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குதுங்க. இப்போ இது எவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? முன்னாடி எப்படி நிற்க முடியுமா ரொம்ப நேரம்? இப்போ எப்படி நிற்கிறீங்க? அதாவது முன்னாடியெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறது பெரிய கஷ்டங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே காலையில் போய் நின்னாலுமே மத்தியானம் வரைக்கும் கூட நின்று வேலை செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மறுபடியும் நான் சொல்லி என்னோடய காலை பார்த்துட்டு அடித்து வாங்கிட்டு கூட மருந்து ஆயில்மெண்ட் வாங்கிட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குறேங்க. அந்த ஆயில் நல்லா இருக்கா? காலுக்கு தேய்க்கிறது நல்லா இருக்கு. ஆயில் நல்லா இருக்குது. மருந்து அந்த சொட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டு நான் எடுத்து 3 தாட்டி எடுத்துக்கேன். 3 தாட்டி எடுத்தோடனே எனக்கு நார்மல் ஆகிடுச்சுங்க. அதாவது இப்போ கோந்து இருக்கிறதுக்கா பிடிக்கிறதுக்கா கீழே எந்திரிக்கிறதுக்கா எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி. இப்போ நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன்னா, அதாவது இன்னைக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் வலியில் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நான் நல்லா இருக்குது நார்மலாக. ஆனால் இன்னைக்கு எதுக்குன்னா மறுபடியும் ஒரு 2 வாட்டி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்றேங்க. ஆயில் வெளியே தேய்க்கிறதுக்கு கால் வலியெல்லாம் போகுதா? வெளியே ஆயில் தேய்ச்சா அதுவுமே போகுதுங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி. ஆயில் நைட்டு போட்டோம்னா நல்லா அது குடிக்க நல்லா எந்த வலியாக இருந்தாலும் குடைச்சலாக குடைங்க அப்படி இருந்தது. ஆனால் அப்போல்லாம் அந்த குடைச்சலே கிடையாது, வலி இந்த சைடில் வலிக்கு, இந்த சைடில் வலி இப்போல்லாம் வலி இல்லைங்க. அதனால இப்போ ஆயில் மட்டும் நான் தொடர்ச்சி நான் போட்டுக்கிறேன். சரி, அதுக்காக இது பண்ணுறாங்க.